ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆத்தனாவும் க்ளூவையும் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு S3 பக்கெட்டில் கொஞ்சம் டேட்டாவை ஸ்டோர் பண்ண பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு S3 பக்கெட் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, மாஸ்கி 0801-2025. ஓகே, டிசேபிள் பண்ணியே இருக்கட்டும். ஓகே, யா, ஸோ லெட்ஸ் க்ரியேட் பக்கெட். ஆல்ரைட், பக்கெட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஆட் ஃபைல் கொடுத்து, ஓ மை காட், ஓகே திஸ் ஒன் இஸ் கம்மிங். ஓகே, வேர் இஸ் டேட்டா? யா, ஆல்ரைட், அப்லோட், க்ளோஸ். ஓகே, இப்போ இது அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அப்லோட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்துடுவோம். ஓகே, இங்கே ஒரு லான்ச் கொரி கொடுக்குறேன். ஓகே, லான்ச் கொரி எடிட்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் டேட்டா பேஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட்டில் போய் S3 பக்கெட் கொடுக்காமல் இங்கே AWS க்ளூ க்ராலர், ஓகே அதை கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, என்டர் யூனிக் நேம். மாஸ்கி கராலர், நல்லா இருக்கா பேர்? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், நாட் எட் ஆட் அ டேட்டா சோர்ஸு கொடுக்குறேன் நான். ஓகே, நோ கனெக்ஷன். ஆல்ரைட், இந்த அக்கௌண்ட்டில் தான் ப்ரௌஸ் S3 கொடுத்து சூஸ். ஓகே, அதுக்கப்புறம் இப்படி ஒன்று பார்த்து கொடுக்கறதுக்காக நம்ம இன்னொரு ஸ்லாஷ் போடுறோம். ஓகே, க்ரால் ஆல் சப் ஃபோல்டர்ஸ்ன்னு கொடுத்து நான் ஆட் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஆல்ரைட், IAM ரோல் உங்கள்கிட்ட S3 ஆக்சஸ் இருந்தால் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ அது இல்லாததுனால நான் ஒரு IAM ரோல் க்ரியேட் பண்ணி அதுக்கு நான் அப்படின்னு கொடுத்து க்ரியேட் கொடுத்துட்றேன். ஓகே, ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட். ஆல்ரைட், டேட்டா பேஸ் சூஸ் பண்ண சொல்லுது. நம்மளே டேட்டா பேஸே இல்லைல்ல, ஸோ நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, மாஸ்கி DB கொடுத்து, ஓகே கேப்ஸில் இருக்கக்கூடாதா நினச்சேன். மாஸ்கி, ஓகே க்ரியேட் டேட்டா பேஸ். ஆல்ரெடி டேட்டா பேஸ் வந்துருச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் கொண்டு பார்த்தா கொடுத்துடலாம். எல்லாமே ஆப்ஷனல் தான். ஓகே, நெக்ஸ்ட். உங்களுக்கு தேவை ஃபியூச்சர்ஸ்லாம் போட்டு க்ரியேட் க்ராலர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இங்கே போய் ரன் க்ராலர் அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ இதோட ஸ்டேட் ரன்னிங் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இங்கே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போய் மாஸ்கி DB பாருங்கள் வந்துருச்சு, பாருங்கள் டேட்டா பேஸ் மாஸ்கி DBன்னு வந்துருச்சு. ஒரு ரெஃப்ரெஷ் போடுவோம். ஓகே, ஒரு டேபிள் ஆட் ஆகிருக்கு, மாஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஆட் ஆகி இங்கே இது வந்திருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் வியூ திஸ் டேபிள். ஓகே, வியூ பண்ணுறதுக்கு இங்கே போய் இந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணி டேட்டா பேஸ் பக்கத்தில் இருக்கிற 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணி க்ராலர் பக்கத்தில் இருக்க 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணி ப்ரிவ்யூ டேபிள் கொடுங்க. ஓகே, ஓகே யுவர் அவுட்புட் லொக்கேஷன் அண்ட் அவுட்புட் லொக்கேஷன் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ஓகே, க்ளோஸ் குறி கொடுத்துட்டு ஓகே ஆல்ரெடி ஆடட், ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது இங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஆல்ரைட், ஸோ ப்ராப்ளம் என்னென்னா ஃபோல்டர் க்ரியேட் ஆகலை போல். ஓகே, நம்ம ஏதாவது ஒரு ஃபோல்டர் பேர் கொடுப்போமா, நியூ ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துரு. ஓகே, ரீசன்ட் குரீஸ் எடிட்டர். ஓகே, இந்த இதில் எடிட்டரில் போய் திரும்பியும் நான் ப்ரிவ்யூ டேபிள் கொடுக்குறேன். ஓகே, இந்த பாருங்கள்
ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் 10ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டேட்டா என்ன இருந்ததோ அது வந்துடுச்சு. ஸோ அந்த டேட்டா இது தான். ஓகே, இதை தான் நான் டேட்டாவாக கொடுத்துருப்பேன். ஓகே, அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு நம்ம பொதுவாக இந்த கொரீஸ்லலாம் என்ன பண்ணுவோம், எஸ்கியூஎல் கொரீஸில் ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே லிமிட் 10 கொடுக்காம நான் வேர் ஓகே டிரான்சாக்ஷன் ஐடி இஸ் ஈக்குவல் டு 57 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ரன். ஆல்ரைட், பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் ஆத்தனா வேலை செய்யும். வேர் queries மட்டும்தான் இதில் போட்டு நம்ம செய்ய வைக்கணும். ஓகே, இந்த ரீசன்ட் queriesன்னு போட்டு கம்ப்ளீட்டடா இல்லையா அப்படிங்கிறத அதுவே சொல்லிடும் நம்மளுக்கு. ஓகே, இது வந்து நம்ம query ஸ்டாட்ஸாக கூட பார்க்கலாம். ஓகே, இந்த எத்தனை ரன் ஆகிருக்கு, எத்தனை டைமில் ரன் ஆகிருக்கு, பிளானிங், ப்ரீ ப்ராசஸிங், க்யூவிங் எல்லாமே அது சொல்லிடும். ஸோ இப்படி தான் வந்து இது வேலை செய்யுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோ இதெல்லாம் காஸ்ட்டாக ப்ரோ, இதெல்லாம் க்ரியேட் பண்ணி எப்படி ப்ரோ டெலீட் பண்ணுறதுனா, இதை டெலீட் பண்ணுறது ஒன்றும் ஈஸி தான், ஒன்றும் இல்லை. இதை போய் ஃபஸ்ட்டு டேட்டா பேஸை டெலீட் பண்ணி விட்ருங்க. ஓகே, டேட்டா பேஸை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, இது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். காலர் ஷெடியூல்லாம் வந்து இப்போ வந்து காலர் இருக்கா, டேட்டா கேட்டலாக்ஸில் நோ அவைலபிள் டேபிள்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இதிலே நீங்கள் டேபிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் நோ அவைலபிள் டேபிள்னு வந்துருச்சா. ஓகே, வேணால் இதிலே நம்ம க்ரியேட் டேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, விஷுவல் இடிஎல்லையும் எதுலேயுமே இருக்காது. ஓகே, இட்ஸ் லைக் க்ளூ ஸ்டுடியோ மாதிரி. பொதுவாக உங்களுக்கு நான் ஒரு இது மாதிரி காமிக்கிறேன். ஓகே, ஸோ பொதுவாக இந்த கேட்டகலாக்குள்ளே இந்த டேபிள்ஸ்குள்ளே தான் இது எல்லாமே இருக்கும். ஓகே, அவைலபிளாக. பட் இப்போ டேட்டா பேஸ் delete பண்ணனால நோ அவைலபிள் டேபிள்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே போய் நம்ம இங்கே ரன் அகெயின் கொடுத்தா கூட ஒன்றும் வராது, ஸ்கீமா நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஓகே, ஸோ இப்படி தான் இது வேலை செய்யும். ரீசன்ட் queries ஃபெயிலில் தான் வந்து நிற்கும். ஓகே, இப்போ போய் query டேபிளில் போய் டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸும் இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை query அடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் காஸ்ட்டும். ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபைன், இது முடிஞ்சுது. இப்போ இங்கே வந்து இதையும் நம்ம இதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ இதை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி விட்ருங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூ ஒன்றுன்னு ஒன்று சேவாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ அதில் போய் அன்சேவ்டில் போய் 2025 பாருங்கள் எத்தனை பார்த்து உள்ளே போயிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இதனால தான் நம்ம S3க்கு போகிறோம். ஓகே, S3க்கு போனால் நம்மளுக்கு ஒரே ஒரு யூஸ் தான், அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானால் நம்ம எவ்வளோ வேணால் சேவ் பண்ணிக்கலாம் உள்ளே. ஓகே, பொதுவாக சர்வர் லாக்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் சேவ் பண்ணுவாங்க, யார் உள்ளே வந்தால் எந்த ஐபி உள்ளே வந்துச்சு அதெல்லாம் நம்ம இதில் பார்த்து கொரி மூலியமாக ஆத்தனால் அடித்து நம்ம டிஸ்பிளே பண்ணி யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க, எத்தனை ஏஜ் குரூப்பெல்லாம் உள்ளே வந்திருக்குங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு ஓகே கிளியராக டிஸ்பிளே ஆகும். ஃபைன். ஓகே, இப்போ இங்கே CSV ஃபைலாம் இருக்குது, இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இத்தனை பார்த்து உள்ளே இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை டெலீட் பண்ணுவோம். ஓகே, ஆல்ரைட், பெர்மனெண்ட்லி டெலீட் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த பக்கெட்டையும் நான் டெலீட் பண்ணுறேன். ஆல்ரைட் பீப்புள், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.